நான் உங்களிடத்துல கேட்கணும்னு நினைக்க தான் கேட்குறேன். ஏன் மாலை போடுறாங்க சொல்லுங்க? மனுஷ வாழ்க்கை பூவுக்கு ஒப்பா இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தா கல்யாணத்திலையும் போடுறாங்களே. கடைசியாக ஒரு தடவை பூ போட்டு வாழ்த்தி அனுப்பிடலாம்ண்ணா, கனப்படுத்துறதுக்காக. சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம் சொல்லுது, அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அப்போ இந்த பூவனுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பிட்டிருக்கிறார். பெஞ்சமின் ஏறக்குறைய நெருங்கிட்டான். ஏன்னா பிறந்த இது கல்யாண வீட்டில் பூ ஒப்பிடும்போது, இது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஆலோசனை, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களே தெரியாது, இருந்தாலும் நான் உங்கள் மத்தியில் நான் கொடுக்குறேன். திருமண வீடுகளில் பூ மாலை எல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பூவுக்கு தனி குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது? வாசனை இருக்குது. இன்னொரு குணமும் இருக்குது. என்ன குணம் இருக்குது? வாடி போகிற குணம். அப்போது 2 குணமும் இருக்குது. பூ வாசனை தரக்கூடியது. திருமணத்தில் இந்த மாலை போட்டு வைக்கிறப்போ வாழ்க்கை மிகவும் வாசனையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பூவை அடையாளமாக வச்சு போடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பூ கொஞ்ச நேரத்தில் சிலர்லாம் அதுக்கு வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே என்ன செஞ்சிட மாட்டாங்க, மாலையை தூக்கி ஏன் போட்டால் என்ன வந்துடும்? ஏன் அப்போ தான் முளைக்கிறனாலா? ஏன்னா ஆவியானவர் எனக்கு சொல்கிறத நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பூவை பொண்ணு மாப்பிள்ளுடைய பார்வையில் தான் இருப்பாங்க, மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கை வாசனையாக ரொம்ப பிரைட்டாக ஆரம்பித்த வாழ்க்கை, அந்த பூ எப்படி ஒவ்வொரு நாளும் வதங்குகிறதோ அதே போல் மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் என்ன செய்யும்? வதங்கி போவோம். இறுதி ஊர்வலத்தில் எல்லாம் மரித்த பிறகு மாலை போடுறாங்க. இவங்க இப்படி வாசனையாக வாழ்ந்தவங்க தான் இப்படி ரோட்டில் வீசப்படுகிற அளவுக்கு அந்த பூவெல்லாம் போட்டு அப்படியே கொண்டு குழியில் போட்டு புதைக்கிறது கிடையாது. போகும்போது என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்காகவும் பிச்சு 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 போட்டு சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு நான் கல்லறைக்கு அடக்கம் பண்ண போவதுக்கு சமமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த மாலை போட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்க நாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கை நிரந்தரமானது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறோம் நிரந்தரமான வாழ்க்கைன்னு? எத்தனை பேர் நினைக்கிறோம் நிரந்தரம்னு? எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க? நிரந்தரம் இல்லைன்றவங்க எத்தனை பேர்? முன்னால் இருக்கிறவங்கலாம் நிரந்தரம்ன்றது தெரியுது. ஏன்னா நீங்கள்லாம் கையும் தூக்கல காலையும் தூக்கல. அப்போ நீங்கள்லாம் நித்திய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இல்லை நாங்கள் அங்கே தான் போவோம், அப்படியே நேராக அங்கே வாழ்ந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருக்கணும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு நேராக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கை, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது 103ஆம் சங்கீதத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆயுசு காலம் எத்தனை அப்படியா இருக்குதா? புல்ல பூக்கிற பூ இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்? புல்லுல பூக்கிற பூவை பார்த்துருக்கீங்களா? புல்லுன்னா வெறும் புல்லு மட்டும்தான் இல்லைங்க, செடி கொடி எல்லாம் சேர்ந்தது புல் வகை சேர்ந்தது தான். நாம தான் அதுக்கு என்ன செய்யறோம்? உபாசோட வந்திருக்கியாமா? நர்ஸு தானே நின்று இது இல்லையா? இன்னொரு பார்க்க சரி சரி. இப்போ புல்லின் பூவுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பனியில் அழகாக பூத்துரும். 9 மணிக்கு ஆச்சுன்னா அந்த பூ என்ன செஞ்சிடும்? வாட ஆரம்பிக்கும். 12 மணி ஆச்சுன்னா காஞ்சிரும். சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த புல்லே வதங்கிடும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். அதை எடுத்து என்ன வாசிங்களா அந்த வசனத்தை? மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியில இருக்கிற புஷ்பத்தை போல போக்கிறான், காற்று அதன் மேல் வீசிய உடனே அது என்ன ஆயிடுது, இல்லாமல் போயிடுச்சான். அப்ப பாருங்க, சாதாரணமான உஷ்ண காற்று வீசுறப்பவே இது இல்லாம போகுது அப்படின்றார். அப்போ நமக்கு நிறைய நேரங்கள்ல இந்த அழகான வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பூவோடு ஒப்பிடுகிறார், புல்லோடு ஒப்பிடுகிறார். இதுல எப்படி புல்லின் பூ மேல எப்படி இந்த காற்று வீசும்போது அது உலர்ந்து போகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் தேவனை சாராமல் வாழ்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய காற்று வீசினாலும் புயல் அடித்தாலும் அவங்கள ஒன்றும் அசைப்பதில்லை, அது மாட்டு அடிச்சுட்டு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே இந்த புல்லின் பூவை போல வதங்கிடுவாங்க, துவண்டுடுவாங்க. ஆகவே தான் சொல்லப்படுறது, யாக்கோபுல ஒரு வசனம் சொல்றாரு. யாக்கோபு 4:14 யாக்கோபு 4:14 எடுத்து வாசிக்கலாம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்களுடைய உயிர் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்திலே தோன்றின பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல் இருக்கிறது. புகையை போல. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல புல்லின் பூவுக்கு சொல்றாரு, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் புகைக்கு ஒப்பாக ஒப்பிடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு புகையை போன்றது. விறகடுப்பு பத்த வைக்கிறவங்களுக்கு தெரியும், அது பத்த வைக்கும் போது ரொம்ப புகையை தள்ளும், கண்ணெல்லாம் எரியும். அந்த நெருப்பு பிடிக்கிற வரைக்கும், எல்லா நெருப்போட தீ ஷேர் ஆகி எல்லா விறகுகளும் எரியிற வரைக்கும் புகை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் புகை வேகமாக நிறைய கும்பலாக கிளம்பினாலும் அந்த நேரத்தில் ஒரு காற்று அடிச்சதுன்னா அந்த புகை வேகமாக என்ன செஞ்சிடும், களைஞ்சி போயிடும். அதை தான் சொல்கிறாரு, ஒரு புகையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, சிறிது நேரம் தோன்றி அது மறைகிற அல்லது நீராவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை மட்டும் நம்ம இங்கிலீஷில் பார்ப்போமே. யாக்கோபு நிருபத்தில் 4:14. The fact is, you don't know what will happen tomorrow. For what is your life? It is even a vapor that appears for a little time and then இந்த இடத்துல சொல்றாரு, கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ போறோம். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம இந்த புகையை போன்று இருக்கிற இந்த நாட்கள் நம்ம உலகத்தில் வாழ்றோம். அப்போ இந்த கொஞ்ச நாட்கள்ல நமக்கு வருஷங்கள் வேணா நமக்கு பெருசா தெரியலாம், 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் ஆயுசு காலங்கள் ஆயினும் இதெல்லாம் நமக்கு ஆண்டுடைய பார்வையில் கொஞ்ச கால வாழ்க்கை தான். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நமக்கு நிறைய வகையான ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? பணத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டா சந்தோஷமா இருக்கலாம், பதவியை நம்ம பிடிச்சிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை நம்ம நிரந்தரமாக்கி கொள்ளலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அந்த மத்தியில் நம்ம அதை பார்க்குறோம். ஒரு ஐஸ்வர்யானை குறித்து நான் என்ன பண்ணுவேன், என் விளை நல்ல தாராளமாக விளைஞ்சு கிடக்கு, என் களஞ்சியத்தை இடித்து பெருசாக கட்டுவேன் அப்படிலாம் பாடுறேன். அப்போது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்குன்னா, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற பிரயாசப்படுகிற முயற்சிக்கிற அத்தனையுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போது நிரந்தரமில்லாத வாழ்க்கைக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், கோச்சிக்கிறோம், சண்டை பண்ணிக்கிறோம், வெறுக்கிறோம், முறுமுறுக்கிறோம், ஏன் சொத்து ஊன் சொத்து, ஏன் பங்கு ஊன் பங்கு அப்படிலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை. அப்போது இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதத்தில் நாம் வாசித்த அந்த 5வது வசனம் சொல்லுகிறது, 95 வாசிக்கும் போது, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். 3வது சொல்றாரு, தூக்கத்துக்கு ஒத்திருக்குது நம்முடைய வாழ்க்கை. முதல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி சொன்னா, தேவ சமூகத்துக்கு நேராக
நம்ம பூவுக்கு ஒப்பா இருக்கிறோம். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை நிழலுக்கு ஒப்பா இருக்கிறது. மூன்றாவது வாழ்க்கை நாம என்னவா தூக்கத்துக்கு ஒத்து இருக்கிறோம். எப்போ தூங்குறோம்? நாம நைட்டு எவ்வளவு நேரம் தூங்குறோம்? குறைஞ்சது 8 மணி நேரம் சரவணன் தூங்குறாரு. நான் தூங்குனதே இல்லை 8 மணி நேரம். எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படிதான் சொல்றாங்க சயின்டிஸ்ட்லாம், டாக்டர்ஸ்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நல்ல உடம்புக்கு நல்ல ரெஸ்ட், ஆரோக்கியமா இருக்கணும்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூங்கணும். மீதி 8 மணி நேரம் என்ன பண்றது? அதான் 8 மணி நேரம் வேலை செஞ்சாச்சு. ஓட்டி ஓவர் டைம் பார்க்கணும்ல. அந்த ஓவர் டைம் பணம் எங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு? தேவனுடைய சமூகத்துக்கு நேராக தேவனோடு கூட நம்ம இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தரைக்கு ஒத்திருக்கிறான், காலையிலே முளைக்கும் புல்லுக்கு முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நாம தூங்கி எந்திரிக்கிற நேரத்துக்கு சமமா இருக்கு நம்முடைய ஆயுள் காலம். அதனால்தான் சில எல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்துடுவியா, காலையில படுத்து ஏஞ்சி உயிரா ஏஞ்சன்னா நாளைக்கு என்ன பண்றேன்? பவுல் தான் சொல்றாரு, நாங்களும் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ உயிர் நிலையற்றது. ஆனா அதுக்கு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? நிறைய மனுஷார்கிட்ட சண்டை பண்ணிக்கிறோம், பகைச்சிக்கிறோம், விரோதத்தை உண்டு பண்ணிக்கிறோம், கசப்பை சம்பாதிச்சிக்கிறோம். இதெல்லாம் அந்த உலகத்தினுடைய எல்லாமே இதெல்லாம் டெவிலுடைய வேலை, பிசாசுடைய வேலை. நாம் யாரை அதிகமாக ப்ரைஸ் பண்ணணும், யாரை அதிகமாக முக்கியப்படுத்தணும், யாரை அதிகமாக உயர்த்தணும்னா கர்த்தரை மட்டும்தான் உயர்த்தணும். அவரை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் வானங்களை உண்டாக்கினவர், செடி கொடிகளை உண்டாக்கி ஜீவனை தந்தவர், சுகத்தை தந்தவர், பலனை தந்தவர், போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், கைப்பிடிக்கிறவர், நடத்துகிறவர், உதவி செய்கிறவர், ஆலோசனை தருகிறவர். இப்படி அவரை நம்ம பிரைஸ் பண்றதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தள்ளப்பட்ட தூதனை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவனை மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்றார். நம்முடைய நித்தரைக்கு ஒத்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை வகையான போராட்டம். தேவனுடைய சமூகத்துல தேவ ஜனங்களா இருக்க நாம் தேவனோடு நடக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை நாம சார்ந்துதான் நம்ம ஜீவிக்கணும். ஆண்டவரை அவருடைய ஆலோசனை இல்லாம நம்ம செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆகவே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நித்திரைக்கு நம்ம ஒத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தூங்கும் போது நம்ம சிலருக்கெல்லாம் கனவு வரும். உங்களுக்கு கனவு வந்துக்குதா சரவணா? எத்தனை பேர் கனவு வந்துக்குது தூங்கும்போது? என்ன கனவு வந்துச்சு சொல்லு பாப்போம். சின்ன குட்டி சொல்லு, என்ன கனவு வந்துச்சு? யார் கனவு வந்திருக்கு? பரவாயில்ல, இவங்களுக்கெல்லாம் கனவே கிடையாது. கனவு வந்திருக்கா? என்ன கனவு வந்திருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு டைம் கொடுக்கணும்னு நினைச்சேன், சாரி. இன்னும் டைம் இருக்கு, நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரம். இன்னும் 2 வாரம் இருக்கா? நாங்க அனுப்பி வைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்க. கர்த்தர் அனுப்பி வைக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்க. சரி. ஆகவே கனவு என்பது சிலருக்கு என்ன கிணத்துல யாரோ பிடிச்சி அமுத்துற மாதிரி இருந்துச்சு, 4 பேர் தூக்கின்னு போற மாதிரி இருந்துச்சு, 4 பேர் இழுத்துன்னு போற மாதிரி இருந்துச்சு, ஒருத்தவங்க ஈட்டியில் குத்துற மாதிரி இருந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு, நான் சாவு வீட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கனவு. ஏஞ்சி பார்த்தா இது எதுவுமே என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. நடக்காததை நடந்தது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஒரு தரிசனம் பார்க்குறோம். இது எல்லாமே உண்மை இல்லை. ஆனால் சிலவற்றதை அது நடைமுறை ஆகும்போது, ஆமாம் ஏற்கனவே எனக்கு என்ன ஆகுது, இது வெளிப்பட்டுச்சு, இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே தேவ சமூகத்துக்கு நேராக தேவனுடைய சமூகத்தில் இந்த கண் விழித்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாம் மறைஞ்சு போகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது புல்லின் பூவை புல்லை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ நம்முடைய வாழ்க்கை குழந்தை பருவமாக இருக்கும்போது விதை எப்படி முளைக்கிறதோ அதே போல குழந்தை பருவம். செடி வளர்கிறது வாலிப பருவம்.
அது தன்னுடைய பலனை கொடுத்து அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது, செல்வங்கள் சேரும்போது, அது நாம் சம்பாதித்து நம்முடைய புகழ்ச்சியும் சம்பாதித்து கொள்வது, மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு, நம்ம அநேகர் புகழற அளவுக்கு வாழ்க்கை வாழ்வது தான் அந்த குடும்பம் என்கிற கட்டமைப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை. கடைசி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, மரித்த பிறகு சொல்லுவாங்க, இவங்களை போல என்ன பண்ணல யாரும் வாழலன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இவங்களை போல யாரும் இல்லைன்னுவாங்க. நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அதனால தான் பிரசங்கி சொல்றாரு, நீ திருமண வீட்டுக்கு போதை காட்டிலும் எங்கே போனோம், துக்க வீட்டுக்கு போய். யாராவது செத்துட்டான்னா அங்கே போய் பாரு, அவன் வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் முந்தா நாள் போயிருந்தப்போ அந்த அம்மாவுக்கு 85 வயசு, நல்ல பூர்ண வயசு. அவங்களுக்கு 7 மகன்கள், 7 மருமகள், 7 பேருக்கு ஏராளமான பேர பிள்ளைங்க. அவ்வளோ பேரும் அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு சபையே அவங்கள தான், ஒரு சபையே அந்த குடும்பம் தான், அந்த பாஸ்டர் நடத்துகிற சபை அந்த குடும்பம் தான். நிறைய பேர் மக்கள் வராங்க, இருந்தாலும் யார் வந்தாலும் வரலனாலும் அவங்க